Hi students, welcome to Classic Higher Secondary School. 10th standard la mathematics question pattern enna and previous year la enna questions கேட்டிருக்காங்க and common students பண்ணக்கூடிய mistake and நீங்க 100% marks score பண்றதுக்கு என்னென்ன portions full complete பண்ணனும் அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? So first question pattern என்ன அப்படிங்கறத பாத்துறலாம். So நமக்கு டோட்டலா questionல 4 parts இருக்குங்க. First partல 1 marks இருக்கும். 1 marks 14 questions கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? So அந்த 14 questionsல 2 to 3 questions வந்து கிரியேட்டிவா கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? So அந்த questions-உம் பாத்தீங்க அப்படினா உங்களோட book conceptல இருந்து தான் கிரியேட்டிவா இருக்குங்க. So அப்ப நீங்க book bag 1 mark prepare பண்றப்ப என்ன பண்றீங்க அப்படினா உங்களுக்கு question-ஐ படிச்சு ஆன்சர் அப்படிங்கற மாதிரி prepare பண்ணாதீங்க. with explanation-ஓட prepare பண்ணிக்கோங்க. So அப்படி prepare பண்றப்ப தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினா own questions கேக்குறப்ப உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? So previous years கேட்டிருக்கிற questions-உம் பாத்தீங்க அப்படினாவே நீங்க அப்ளை பண்ற மாதிரி questions தான் கேட்டிருக்காங்க. So அதனோட formulas concept எல்லாமே கிளியரா தெரிஞ்சுக்கோங்க and உங்களுக்கு thinking corner progress check and try this do you know அதெல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா? So அதெல்லாம் once நீங்க பார்க்கறப்பயே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே ரீகால் ஆயிடும். அப்ப உங்களால ஈஸியா என்ன கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்டாலும் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? So அப்ப ஈஸியா 14 மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? the next பாத்தீங்க அப்படினா 2 marks that means part B ல 2 mark questions இருக்குங்க. 14 questions இருக்கும். So அந்த 14 questionsல இருந்து 10 questions நீங்க சூஸ் பண்ணிக்கணுங்க. So first 13ல இருந்து 9 questionsம் 28th கம்பல்சரியாவும் இருக்குங்க. அந்த 28th கம்பல்சரியா நீங்க அட்டெண்ட் பண்ணனும். டோட்டலா 10 questions நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ அந்த கம்பல்சரி क्वेश्चन கிரியேட்டிவா தாங்க இருக்கும். அந்த கிரியேட்டிவ் லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படினா செகண்ட் யூனிட்ல ஒரு ஆக்டிவிட்டியா கேட்டிருந்த क्वेश्चனை தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஃபைண்ட் தி HCF ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டில டவுன்ல இருந்துச்சுங்க. அந்த क्वेश्चனை தான் கேட்டிருந்தாங்க. பிஃபோர் இயர் 2023 மார்ச்லயும் பாத்தீங்க அப்படினா செகண்ட் யூனிட்ல இருந்தே தான் அந்த கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. ஒரு ATM கார்டோட நம்பர் prime factorization மல்டிப்ளை பண்றப்போ PQRS ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. பட் இது எல்லாமே எங்க இருந்தது? ஆக்டிவிட்டிக்குள்ள இருந்து தான் கேட்டிருந்தாங்க. சோ அப்ப நம்ம கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணோம் அப்படிங்கறப்போ உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸையும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? then next பாத்தீங்க அப்படினா 5 mark questions 5 mark questionsலயும் டோட்டலா உங்களுக்கு 14 questions இருக்குங்க. அந்த 14 questionsல இருந்து நம்ம 10 questions சூஸ் பண்ணனும். first 13ல இருந்து 9 questionsம் and 42 கம்பல்சரியும் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த 42 கம்பல்சரி क्वेश्चनும் கிரியேட்டிவா தான் இருக்கும். சரிங்களா? சோ அந்த கிரியேட்டிவ் क्वेश्चंस லாஸ்ட் இயர் எங்க இருந்து கேட்டிருந்தாங்க அப்படினா ஓல்ட் புக்ல இருந்து கேட்டிருந்தாங்கங்க. சோ அந்த sum of the n term 7 plus 77 அந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படினா இந்த புக்குக்கு பிஃபோர் எடிஷன் ஆன அந்த புக்ல இருந்து தான் எடுத்திருந்தாங்க. இதுக்கு பிஃபோர்ல இருக்கிற previous year public questionsலயுமே 2-3 டைம்ஸ் வந்து ஓல்ட் புக்ல இருந்து தான் உங்களுக்கு கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்டிருக்காங்க அந்த கம்பல்சரி. and one more thing இந்த இயர் 12th public questionலயும் பாத்தீங்க அப்படினா ஒரு 5 மார்க் either or choice ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா ஓல்ட் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப உங்களுக்கும் கேட்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சோ once old சேம் கான்செப்ட் தான் கண்ண ஓல்ட் புக்லயும் இருக்கும். பட் நீங்க அந்த क्वेश्चंस மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆயிருக்கும். வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அப்படி ரீகால் பண்றப்போ உங்களால எப்படி क्वेश्चंस கேட்டாலும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? the next பாத்தீங்க அப்படினா 8 mark questions. சோ உங்களுக்கு graph and geometryல தான் அந்த 8 mark questions இருக்க போகுது. சோ geometry பாத்தீங்க அப்படினா நமக்கு 3 exercise இருக்கு. first one வந்து பாத்தீங்க அப்படினா similar triangles, second one வந்து construct triangles and அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படினா tangent. tangentல single tangentum இருக்கு, 2 tangentum இருக்கு. சோ இத திரும்ப பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா உங்களால 8 marks அட்டெண்ட் பண்ண முடியும். இது either or choiceல தான் இருக்கும். அதுல ஏதோ ஒரு क्वेश्चனை நீங்க எது கிளியரா தெரியுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கிராஃப் இருக்கும். கிராஃப்க்கு நமக்கு ரெண்டு மாடல் இருக்கு இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படினா டைரக்ட் இன்டைரக்ட். ஓகேங்களா? and செகண்ட் வந்து பாராபோலா. ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாராபோலாவே 2 ஆப்ஷன்ஸ் அதாவது either or choice ரெண்டுலயுமே கேட்டிருக்காங்க. சம் இயர்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படினா டைரக்ட் இன்டைரக்ட்ல இருந்து ஒண்ணும் பாராபோலால இருந்து ஒண்ணும் கேட்டிருக்காங்க. சோ அப்ப ரெண்டு எக்சர்சைஸ்மே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கற மாதிரி போகாதீங்க. ஓகேங்களா? சோ either or choiceல எப்படி வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். சோ இதுதாங்க நமக்கான क्वेश्चन பேட்டர்ன். ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चन பேட்டர்ன் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் क्वेश्चन வர போகுது அப்படிங்கிறது. and the next பாத்தீங்க அப்படினா क्वेश्चन பேப்பர் வாங்குன உடனே நீங்க क्वेश्चனை செலக்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எது நீங்க கிளியரா தெரியுமோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வொர்க் அவுட் பண்ற
பண்ணுறப்போ ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுது, உடனே அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுடுவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த கொஷினை விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போங்க. 1 or 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் வந்துடும். அண்ட் மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறப்போ மைண்டில் நீங்கள் முக்கியமாக வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கொஷினை 1க்கு 2 இல்லை 3 இல்லை 4 டைம் கூட கொஷினை ரீட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, கொஷினை ப்ராப்பராக நான் படிக்கவே இல்லை, அதை தான் வந்து நான் சரியாக பார்க்கல, நாட் கொடுத்துருந்தாங்களா இல்லையா அப்படின்றத நான் சரியாக பார்க்கல அப்படிங்கிறது தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதனால் கொஷினை ப்ராப்பராக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் அந்த கொஷினை எடுத்து உங்களோட பேப்பரில் ரைட் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் எடுத்து ரைட் பண்ணிவிட்டு அதனோட சிம்பிள் லெட்டர் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்ட்டு உங்களோட விரலை வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே இருக்கிறத பார்த்து எழுதுவோம், அதில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லை பவரோ மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல் ஆன்சருமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் ஒன்ஸ் கொஷினை எடுத்து எழுதுனதுக்கப்புறம் கரெக்டாக தான் நம்ம எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு சம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிறப்ப கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக சென்டம் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு ஒன்று எதுவுமே கிடையாதுங்க, எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். பட் நான் ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணப்போ இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இதில் வேரியேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ 8 சாப்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இதில் வந்து 1 or 2 5 மார்க்ஸ்லையோ இல்லை 2 மார்க்ஸ்லையோ 1 மார்க்ஸ்லையோ வந்து வேரியேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் கொஷின் செட்டரோட மைண்ட் செட் என்னவோ அதை பொறுத்து தான் ஒரு சில யூனிட்டில் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு சில யூனிட்ல உங்களுக்கு டிக்ரீஸும் ஆகலாங்க. நான் வந்து ப்ரீவியஸ் இயரோட क्वेश्चंस எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத வச்சு தான் இதை நான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பாருங்க 2 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 2 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஸோ டோட்டலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்டை கிளியராக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுங்க. டோட்டலாக 5 எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட யூனிட் எக்ஸசைஸும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த கம்பல்சரியோ இல்லை கிரியேட்டிவ் கொஷினோ கேட்குறப்ப அதுக்குள்ளே இருந்து கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸசைஸ் யூனிட் ப்ரிப்பேர் பண்ணாலும் எக்ஸசைஸோடு சேர்த்து புக் பேக் 1 மார்க்கும் ஒர்க் அவுட் பண்ணியே படிங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் எக்ஸசைஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல பிஃபோர் இயர்ஸ்ல எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அண்ட் A cross B ஓ ஆர் B cross A ஓ கிவனாக கொடுத்துட்டு அதுல இருந்து ஏங்கிற செட்டு பிங்கிற செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கொஷின்ஸ் இருக்குப்பா. உங்களுக்கு 6 7 அண்ட் எக்ஸாம்பிள் இதுவே தான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட் காமனாக மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கிற செட்டை லிஸ்ட் அவுட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நேச்சுரல் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஹோல் நம்பர் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அப்போ அதனோட அவங்க வேல்யூஸ் பாருங்க, எக்ஸோட வேல்யூ செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கிருந்து எண்ட் ஆகுது. அண்ட் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ல இருக்கா, வெறும் லெஸ் தென்ல மட்டும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செட்டை டிசைட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கான சம்ஸில் எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. ஸோ கேர்ஃபுல்லாக செட்டோட எலமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம LHS ஒரு பார்ட் போடுறோம், RHS ஒரு பார்ட் போடுறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா LHSக்கு 2 மார்க்ஸ், RHSக்கு 2 மார்க்ஸ் அண்ட் ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியை ரைட் பண்ணி LHS இஸ் ஈக்குவல் டு RHS என்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு 1 மார்க் அப்படி தான் வந்து அலாட் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த கன்க்ளூஷன் எழுதாமல் விட்டுடுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த 1 மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எலமெண்ட்டை ப்ராப்பராக லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டெப் வைஸ் போட்டிங்க அப்படின்னாவே ஈஸியாக நம்ம 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க, ரிலேஷன். ஸோ ரிலேஷன்ஸில் மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் கேட்டுட்டே இருக்காங்கங்க. ஸோ டொமைன், ரேஞ்ச் என்ன, அதனோட செட் பில்டர் ஃபார்மில் ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. 5 மார்க் அப்படின்னா என்ன கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் கொடுத்துட்டு R1 R2 அப்படிங்கிற செட் கொடுத்து இது ரிலேஷனா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ அந்த இடத்துல நீங்க எலிமெண்ட்ஸ் சொல்றப்போ belongs to not belongs to யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே R1 சொல்றப்ப அந்த சப்செட் கண்டெய்ன்ஸ்ங்கறத யூஸ் பண்றது கேர்ஃபுல்லா போட்டுக்கோங்க. அத காமனா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் மிஸ்டேக் பண்றீங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படினா ஃபங்க்ஷன்ஸ். சோ அப்ப ஃபங்க்ஷன்ஸ் நம்ம செக் பண்றப்போ ஆரோ டயகிராம் வழியாவும் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா வெர்டிகல் லைன் வெச்சும் நம்ம செக் பண்ணுவோம் இல்லீங்களா? சோ அப்ப நமக்கு ஆரோ டயகிராம் வெச்சு செக் பண்றப்பயும் சரி வெர்டிகல் எப்படி 2 மார்க்லாவும் 5 மார்க்லயும் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு.
அதர்வைஸ் இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா f of 1ஓட வேல்யூ f of 2a ஓட வேல்யூ அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து 4 டைப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், டேபிள், ஆரோ டயக்ராம், கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நமக்கு 2 கொஷின், எக்ஸாம்பிளில் ஒரு கொஷின் இருக்கு அண்ட் எக்ஸசைஸில் ஒரு கொஷின் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா y is equal to 3x plus 1ங்கிற சம்மும், எக்ஸசைஸில் y is equal to x by 2 minus 1ங்கிற சம்மும் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ரிப்பீட்டடாக 2ல் either or 1 கொஷின் வந்து கேட்டுட்டே இருக்காங்கங்க. ஸோ இதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ 1 ஃபங்க்ஷன்னா என்ன, ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்ன, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ ஃபங்க்ஷன்னா என்ன, மெனி ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன, உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n, r to r அந்த கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் f of x அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு இது 1 ஆன் டூவா இல்லை மெனி ஒன்னா அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நீங்கள் அதை சொல்லிட்டு அதுக்கான டெஃபினிஷன்ஸையும் ரைட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த f of xக்கு 3 ஃபங்க்ஷன் கொடுத்து இன்டர்வல் வச்சு போடுவோம் இல்லைங்களா? ஸோ இதுவும் 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அப்போ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா f டாட் ஜியும் g டாட் எஃப்பும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் அது ஈக்குவலா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. காம்போசிஷன் ஃபங்க்ஷனுங்கிறது நாட் காம்படேட்டிவ், சம்டைம்ஸில் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது ஈக்குவலா அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஈக்குவலா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் என்ன வருதோ அதை வச்சு கன்க்ளூஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுற மாதிரியும் 5 மார்க் கொஷின்ஸில் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸில் இருக்குது. அதை நல்லா கிளியராக போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த எக்ஸசைஸ் வரப்போ ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ f டாட் ஜினா அங்கே என்ன செய்யணும், ஜிங்கிற ஃபங்க்ஷனில் ஜிங்கிற ஃபங்க்ஷனை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகி போடுறீங்க. ஸோ அதை கிளியராக போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த யூனிட்டுக்கான மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இதோட இது எல்லாம் மிங்கிள் ஆகி யூனிட் எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிட் எக்ஸசைஸில் இருக்கிற கொஷின்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. 2 மார்க்ஸ் தனியாகவும் 5 மார்க்ஸ் தனியாகவும் கொடுத்துருக்கேன். இந்த யூனிட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே இருக்குங்க. அப்படியே ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரலையும் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது வந்து வருமா அப்படின்னு நினச்சி எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. எல்லா கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்டம் வாங்க முடியும். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களோட இது என்ன ஆகும்னா இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டோடையே தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் எல்லா சம்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. மேக்ஸிமம் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்தே கேட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஆரோ டயக்ராம், ஆர்டர்ட் பேர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 1 இயர் வந்து அந்த f of x 1.4ல 9, 10 சம் இருக்கு இல்லைங்களா, அந்த சம்மும் கேட்டிருக்காங்கங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்கங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் போகலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பாருங்க, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். ஸோ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நமக்கு 1 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸில். ஓகேங்களா? அண்ட் 2 மார்க்ஸ் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கும் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டை ஃபுல்லாக கிளியராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா 16 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க, நமக்கு என்னது, யூக்ளிட்ஸோட டிவிஷன் லெம்மா. ஸோ இப்போ இங்கே என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி 2 நம்பர்ஸ் கொடுக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதனோட HCF என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாங்க. ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, பிஃபோர் இயர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டிவிஷன் லெம்மானா என்ன ஃபார்மேட்டில் எழுதுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, A is equal to BQ plus R. அதில் வந்து கண்டிப்பாக R எப்படி இருக்கும், நமக்கு B விட லெஸ்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அதனோட கண்டிஷனுங்க. ஸோ இந்த கொஷின் 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2 மார்க் கம்பல்சரியில் பாருங்கள் ஆக்டிவிட்டியில் இருந்து தான் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இதனோட HCF 1 தாங்க. ஆனால் இதை வந்து 2 மார்க் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆக்டிவிட்டியில், நோட்டில், ட்ரைதிஸில் இருக்கிறதெல்லாம் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் பிரைம் நம்பரோட மல்டிபிகேஷனாக எழுத முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி மார்ச் 2023 இந்த ஏடிஎம் கார்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை இந்த P⁻2 Q⁻1 R⁻4 S⁻3 இந்த ஃபார்மேட்டில் ரைட் பண்ணிட்டு PQRS ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கறது தாங்க கம்பல்சரியாக கேட்டிருந்தாங்க, 2 மார்க் கம்பல்சரியா. ஸோ ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இப்படியெல்லாம் ஒரு கொஷின் கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸுமே இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே இருந்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம சென்டம் அப்படின்னா புக்குக்குள்ளே எல்லா பார்ட்டில் இருக்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்க்ருவன்ஸ் மாடலோ. இப்போ கான்க்ருவன்ஸ் மாடலோ அப்படிங்கிறப்போ இப்போ பாருங்கள், A கான்க்ருவன்ட் டு X mod N. இப்போ இதில் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த பிளேஸில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம், ஆர் ஏவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம், ஆர் என்னோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொஷினாக கேட்கலாம். அண்ட் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு லீஸ்ட் வேல்யூனும் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்னும் கொஷின் கேட்பாங்க, சால்வ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறப்போ ஒரு வேல்யூ நீங்கள் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ எழுதினா போதும். அதுவே சால்வ் அப்படின்னு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு 3 நம்பர்ஸ் போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா, ஏன்னா அது நிறைய நம்பர்ஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த என்னோட மல்டிபிளாக இருக்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் நமக்கு சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மோர் தென் 1 வேல்யூஸ் கிடைக்குங்க. ஸோ அப்போ சால்வ்னு கொடுக்குறப்ப நீங்கள் மோர் தென் 1 வேல்யூஸில் தான் எடுத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரலையும் நமக்கு டேஸில் கொடுத்துருக்காங்க, இந்த டே மண்டே, நெக்ஸ்ட் என்ன டே, அந்த மாதிரி டே கொடுத்துருக்காங்கன்னா அங்கே நீங்கள் mod 7 யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே வந்து டைமிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா mod 24 யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் அப்படின்னாவே நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து இங்கே கொஸ்டின்ஸ் பிஃபோர் இயர்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டு அந்த டேர்மில் இருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ, அதாவது 15th டேர்மோட வேல்யூ என்ன, 25th டேர்மோட வேல்யூ என்ன, அதுலேயும் வந்து சப்டிவிஷன் மாதிரியும் இருக்கும் இல்லைங்களா? ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும், ஆடாக இருந்தது அப்படின்னா வேல்யூ என்ன, அப்படியும் உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சீக்வன்ஸில் நம்ம இங்கே 2 டைப் பார்ப்போம், ஒன்று அரத்மெட்டிக்கு, இன்னொன்று ஜாமெட்ரிக். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரத்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேங்களா? ஸோ அரத்மெட்டிக் ப்ரோக்ரஷன் போகிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கிளியராக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப எழுதி பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா இந்த 2.5லேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்கங்க. 1 or 2 கொஷின்ஸை தவிர மீதி எல்லா கொஷின்ஸுமே வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதோட ஜென்ரல் டேர்ம் அப்படின்னா A+D, A+2D, A+3D, A+4Dங்க. அதில் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். அந்த டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், T2 - T1 = T3, அதாவது ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு ஏபியான்னு செக் பண்ணணும்னா தான் நம்ம இந்த எல்லா கண்டிஷன்ஸும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அதனோட nth டேர்ம், பர்டிகுலராக 15th டேர்ம் என்ன, 11th டேர்ம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா Tn = A + n - 1 × Dங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதுவே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், ஹவு மெனி டேர்ம்ஸ் இந்த சீக்வன்ஸ் அப்படி கொஷின் கேட்டாலும், விச் டேர்ம் இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டாலுமே நம்ம என்ன ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணிப்போம், என்னங்கிற இந்த n = L - A / D + 1ங்கிறத யூஸ் பண்ணிப்போம். இதில் Lங்கிறது லாஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும், A - D, A and A+D யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கொஷினும் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸில் ஒரு கொஷின் இருக்குங்க. எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கும். இதுவுமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக்கில் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் ரேஷியோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சம்ஸு. ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ 2.5 அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ், அதாவது அரத்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற எக்ஸசைஸுங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா எப்போ என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நமக்கு காமனாக எப்பயுமே என்ன இருக்கணுங்க, n-உம் A-வும் இருக்கணும். ஓகேங்களா? L இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளால D ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா உங்கள் கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்னா டைரெக்டாக A
அண்ட் டி கொடுத்துட்டு n கொடுத்துட்டும் கொஷின் கேட்கலாம். அண்ட் அதர்வைஸ் n இல்லாமல் சீக்வன்ஸாக கொடுத்துட்டுமே என்ன பண்ணலாங்க, நமக்கு அந்த எஸ்என்னோட இது ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். அதர்வைஸ் எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துட்டு என்ன எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின்ஸும் நமக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரிப்பீட்டடாக 2 இயர்ஸ் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. செந்தில் ஹவுஸ் அவரோட டோர் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் எக்ஸாம்பிள் இருக்கும். அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்லையும் கேட்டிருந்தாங்க, பிஃபோர் இயர் இப்போ 23 பப்ளிக்லையுமே கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சம் இருக்குங்க, டிவிசிபிள் பை 300 to 600 டிவிசிபிள் பை 7 அப்படிங்கிற கொஷினும் இருக்கும். ஸோ அது மாதிரி கிரியேட்டிவ் கொஷின் ஒரு வருஷம் வந்து பப்ளிக்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ்ல S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு கொஷின், எக்ஸாம்பிள்ல ஒரு கொஷின் இருக்குங்க. அது ஸ்டூடெண்ட் வந்து காமனா மிஸ்டேக் பண்ணக்கூடிய கொஷின். ஸோ அதை கூட உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஸோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு தெரியும், AAR AR² AR³ அதில் nth டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 15th டேர்ம் 8th டேர்ம், இதில் எக்ஸாம்பிளில் ஒரு கொஷின் இருக்குங்க 8th டேர்ம், அது பப்ளிக்கில் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ Tn is equal to AR⁻n−1 அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிப்போம். இப்போ நமக்கு ஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க செப்பரேட் ஃபார்முலா இருந்துச்சு இல்லைங்களா? பட் இங்கே அதுக்கு நம்ம செப்பரேட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த லாஸ்ட் டேர்ம் nth டேர்மையே Tn அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்னோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி அந்த 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குங்க, எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குங்க. அதை நல்லா தெளிவாக போட்டு பார்த்துக்கோங்க. அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா அந்த எல்சிஎம் எடுக்கிறப்ப வந்து மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எல்சிஎம் எடுக்கிறப்போ கேர்ஃபுல்லாக போடுங்க. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையும் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா A/R AAR எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது ப்ராடக்ட் என்ன ரீசனுக்காகனா அப்போ தான் நமக்கு ப்ராடக்ட் பண்ணுறப்போ R கேன்சல் ஆகிட்டு ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா A/R³ A/R AR AR³ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸும் இங்கேயும் அதே மாதிரி நமக்கு nth டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாடல் சம்ஸும் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எப்படி நம்ம ஏபியில் கேங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே x+3 x+8 அப்படி இருக்குங்க. அதுலேருந்து எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணுங்க, T2/T1 is equal to T3/T2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த கொஷினும் நமக்கு பப்ளிக்கில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம் டு n டேர்ம்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு சிங்கிள் ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Sn is equal to A into R⁻n−1 divided by R−1 R not equal to 1 அப்படிங்கிற கண்டிஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை எனக்கு R greater than 1 less than 1 equal to 1 இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணியும் ஃபார்முலாஸை எழுதிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தாங்க, அது உங்களோட விஷ் தான். நான் ஏன் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நமக்கு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுறப்போ டினாமினேட்டரில் ஒரு நெகட்டிவ் வராதுங்க. அப்போ நெகட்டிவ் வரலைன்னா நமக்கு வந்தது அப்படியே ஆன்சராக எடுத்துக்கலாங்க. சப்போஸ் இல்லை நான் ஒரு ஃபார்முலா தான் படிச்சிருக்கேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் இருக்கும், அதை நீங்கள் நியூமரேட்டரில் எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே ஓவர் தாங்க. ஸோ இங்கே என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து எஸ்என்னோட வேல்யூ என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, சம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் வேற என்ன கேட்கலாங்க, நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம், ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். அதில் எது வேணாலும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். இந்த எக்ஸசைஸ் பொறுத்தவரையிலையும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் என்னன்னா 3 + 33 + 5 அந்த கொஷின் இருக்கு இல்லைங்களா? அதுலேயே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல்லையும் இருக்கும் 0.4 அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆகிற சம். அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 5 + 55 + 555 அப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை தான் நமக்கு லாஸ்ட் இயர் பப்ளிக் கம்பல்சரியாகவும் கேட்டிருந்தாங்க 7 + 77 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த எக்ஸசைஸில் சம்முங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து அப் டு n டேர்ம்ஸ் இருக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் அதுவே எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பீங்க, S∞ is equal to A divided by 1 - R. அங்க R ஓட வேல்யூ பாருங்க -1க்கும் 1க்கும் பிட்வீனில் லைஸாக இருக்கணும், அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் சீரியஸ் எப்படின்னா 2.5 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எல்லா சம்முமே அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 2.9 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ஒரு கொஷின் கூட இது வரைக்கும் கேட்காம இல்லைங்க, எல்லா கொஷினையும் ஒவ்வொரு வருஷமும் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலாஸை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத திரும்ப 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 எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சம்மையுமே திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க.
பாருங்கள், கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா சம்முமே கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதாகட்டும், உங்களுக்கு வந்து 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n கொடுத்துட்டு அதனோட கியூப் கேட்குறதாகட்டும், கியூப் கொடுத்துட்டு n கேட்குறதாகட்டும், இந்த மாதிரி கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ரேக்கான்னு ஒரு சம் இருக்கு இல்லைங்களா, அந்த சம்மும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த எக்ஸசைஸில் எந்த ஒரு நம்பரையுமே எந்த ஒரு கொஷினையுமே நீங்கள் ஒமிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்ட கொஷின் கூட நமக்கு இங்கே 10 கியூப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 9 கியூப்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளோதான், ஒரு நம்பரை மாற்றி தான் போட்டிருந்தாங்க, வேற எங்கேயும் புதுசாக போய் கேட்கல. அதனால மேக்ஸிமம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸை கிளியராக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கொஷின் நீங்கள் கொடுத்துருக்கேங்க. அந்த யூனிட்டை ஃபுல்லாக இதனோட யூனிட் எக்ஸசைஸோட சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி கூட எழுதி பார்த்துக்கலாம். இல்லை தெரியாத கொஷின்ஸை ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 5 மார்க் கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பாருங்கள் இந்த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் இது வந்து கிரியேட்டிவாக இதில் கேட்டிருக்கிறாங்க. அண்ட் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அது ஏபியாக இருந்தாலும் ஜிபியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அண்ட் பாருங்கள் அந்த 5 + 55 3 + 33 ரேகா சம் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பாருங்கள் இந்த ரேஷியோ ஆஃப் 6th and 8th டேர்ம் 2.5 இருந்துங்க. இதுவும் 2.5 தாங்க, இதுவும் 2.5 தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2.5 2.9 எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா நீங்கள் எல்லாமே படிக்கணுங்க. மினிமமாக நான் ஒரு குறிப்பிட்ட மார்க் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் இந்த எக்ஸசைஸ் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொன்னுங்க. மற்றபடி சென்டம் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் எல்லா எக்ஸசைஸுமே தெளிவாக தான் பார்க்கணுங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2 கொஷின் தான் லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கொஷினுங்க. இங்கே 10 கியூப் நமக்கு புக்கில் இருக்கும், அது ஜஸ்ட் 9 கியூப்னு மாற்றிருக்காங்க, அவ்வளோதாங்க. அங்கே 555க்கு பதிலாக இங்கே 777 ஓல்டு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. தென் ஓகேங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அல்ஜிப்ராங்க. அல்ஜிப்ராவில் பாருங்கள் 1 மார்க்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, 2 மார்க்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ், 5 மார்க்ஸ்ல இருந்தும் 2 கொஷின்ஸ். ஸோ இந்த யூனிட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 16 மார்க்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம், அங்கிருந்தும் 16 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, செகண்ட் யூனிட்லையுமே 16 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க, அண்ட் தேர்ட் யூனிட்லையுமே 16 மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ் யூனிட் தாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா எக்ஸசைஸுமே தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்குள்ளே எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸை சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்க. இதில் ஒரு 5 மார்க் கம்பல்சரி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். அந்த ஈக்குவேஷனே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக கொடுக்காம ஈக்குவல் டு ஃபார்ம்லையோ இல்லை ஃப்ராக்ஷன் ஃபார்ம்லையாவும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதனோட வேல்யூஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதனோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்புறம் வேர்ட் ப்ராப்ளமும் இருக்கும். அண்ட் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் செக் பண்ணுற மாதிரியும், அதாவது 0 = 0ங்கிற வர மாதிரி இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன், அதுவே 0 ≠ சம் கான்ஸ்டன்ட் வர மாதிரி இருக்கு, அதாவது ஃபால்ஸ் ஈக்குவேஷனாக வர மாதிரி இருக்குது அப்படின்னா நோ சொல்யூஷன், அதாவது நேச்சர் ஆஃப் த சொல்யூஷனை செக் பண்ணுற மாடலையும் கேட்கலாங்க. அண்ட் வேர்ட் ப்ராப்ளம், வாணி சம் இருக்கு இல்லைங்களா, ஸோ 3 டிஜிட் நம்பரோ இல்லை வாணி சம்மோ இல்லை கரன்சிஸ் இருக்கும் இல்லைங்களா, இதில் எது வேணாலும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா LCM and GCD. ஓகேங்களா? ஸோ லாங் டிவிஷனில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்ஸில் சிம்பிளாக ஃபைண்ட் த LCM ஆஃப், ஃபைண்ட் த GCD ஆஃப் அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ GCD அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் இந்த 2 கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. காமன் ஃபேக்டர், நம்ம ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம், அதில் காமனாக எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்து எத்தனை பாலினாமியல்ஸ் கொடுத்துருந்தாலும் ஓகே, அதில் காமனாக இருக்கிற ஃபேக்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லீஸ்ட் பவர் இருக்கிற காமன் ஃபேக்டரோட லீஸ்ட் பவரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வரவே வராதுங்க. அதே மாதிரி LCM அப்படின்னா நீங்கள் அந்த பாலினாமியலை ஃபேக்டராக பிரிச்சுக்கிறீங்க, ஆல் ஃபேக்டர், அதனோட ஹையஸ்ட் பவரை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஹிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு LCM and GCDயில் மிஸ்டேக்ஸ் வரவே வராது. அதே மாதிரி 5 மார்க் லாங் டிவிஷன் போடுவோம் இல்லைங்களா, அந்த லாங் டிவிஷன் போடுறப்ப கண்டிப்பாக காமன் டேர்ம் ஏதாவது இருக்குது, அது எக்ஸாக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த P(x) and Q(x)லேருந்து வெளியில் எடுத்துருங்க. அந்த வெளியில் எடுக்கிற நம்பர் ஒரு 2 3 இருக்குன்னா அதனோட HCF 1 தாங்க. சப்போஸ் 6ம் 3ம் இருக்கு அப்படின்னா அதனோட HCF என்னங்க நமக்கு வரும்,
3 வரும் இல்லைங்களா? ஃபைனல் ஆன்சரில் அந்த 3 இன்டூ அந்த என்ன வந்திருக்கோ அந்த ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் எழுதணும். எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா ப்ராசஸும் பண்ணிடுவீங்க. அந்த கடைசியாக மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 விட்டுட்டு போட்டுடுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக 1 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாவே அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ், இந்த 3 ஐடென்டிஸும் நீங்கள் தெரிஞ்சிருந்தாவே அல்ஜிப்ராவில் இருக்கிற மேக்ஸிமம் எக்ஸசைஸை நீங்கள் போட்டுடலாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த மாடலில் இந்த ஐடென்டிஸை யூஸ் பண்ணி அதை ஃபேக்டராக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தாவே மேக்ஸிமம் எக்ஸசைஸை உங்களால் கவர் பண்ணிட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் த எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு அன்னோனாக இருக்கும். ரிமைனிங் 3 கொடுத்துருப்பாங்க. அந்த ரிமைனிங் 3லேருந்து உங்களுக்கு அன்னோன் வேல்யூவை நீங்கள் அதை மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸை இங்கே டிவிஷனில் கொண்டு வந்து டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இதில் ஆன்சர்ஸ் கிடைச்சிருங்க. அப்போ இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷன். P/Q ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதில் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிளிஃபை அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்னென்ன காமன் டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஃபேக்டர் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கானது கிடைச்சிரும். ஓகேங்களா? அதே எக்ஸசைஸில் நமக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூவும் இருக்கும். அந்த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படிங்கிறது என்னங்க? டினாமினேட்டர் எப்போ அன்டிஃபைன்ட் ஆகுதோ அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூவாக இருக்கும். அதை கேர்ஃபுல்லாக போடுங்க. உங்களுக்கு அதனோட சப்போஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் காமன் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எழுதணும். காமன் ஃபேக்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆஃப் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். அங்கே என்னென்ன இருக்கும்? நமக்கு மல்டிபிகேஷன், டிவிஷன், ஆட், சப்ராக்ட் இது எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஸோ மல்டிபிகேஷன் நமக்கு ப்ராப்ளமே இல்லைங்க. ஃபேக்டர் பண்ணுவோம், கேன்சல் பண்ணிட்டு போயிடுவோம். டிவிஷனாக வரப்போ என்ன பண்ணணுங்க? நம்ம அதை ரெசிப்ரோக்கல் ஆக்குறப்ப நம்மளால என்னவா மாறிடும் அப்படின்னா மல்டிபிகேஷனா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்போ டிவிஷன் வரப்போ ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணி மல்டிபிகேஷனா மாற்றி கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், அந்த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வரப்போ நமக்கு எப்படி இருக்கும்னா டினாமினேட்டர் லைக் டேர்ம்ஸாகவும் இருக்கலாம், அன்லைக் டேர்ம்ஸாகவும் இருக்கலாம். அப்போ லைக் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னா அப்படியே நீங்கள் ஆடோ சப்ராக்டோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் அன்லைக் டேர்ம்ஸாக இருக்கிறப்ப ஒன்று கிராஸ் மல்டிப்ளையோ இல்லை எல்சிஎம்மோ பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரை சேமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான கேல்குலேஷனை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பாலினாமியல். ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸசைஸ் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதை ஃபேக்டரைஸ் மெத்தடில் ஒன்று போடுவோம், டிவிஷன் மெத்தடில் ஒன்று போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் அண்ட் 5 மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனோட வேல்யூ ஸ்கொயர் ரூட்டில் டிவிஷன் மெத்தடில் கேட்குறப்ப ஏபி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்ஃபியூஸ் ஆகாமல் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. அதே மாதிரி இந்த 2 எக்ஸசைஸ்லையுமே ஆன்சர் எடுத்து எழுதுறப்போ ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு மாடுலஸ் யூஸ் பண்ணி போடுங்க. அதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் உங்களுக்கு மார்க்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் பண்ணுற எக்ஸசைஸ், சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற எக்ஸசைஸ். நமக்கு டோட்டலாக 3 மெத்தடில் நம்ம அதனோட சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கண்ணா கொஷனில் வந்து வெறும் சால்வ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளமே இல்லை. உனக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆன்சரை போட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த மெத்தட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா தான் அந்த ஸ்பெசிஃபிக் மெத்தட் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நார்மலாக ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஈஸியாக கூட இருக்கலாம், நீங்கள் அதை கூட போட்டுக்கோங்க. ஆனால் ஃபேக்டரைஸே பண்ண முடியல, சால்வ் தான் இருக்குது அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு இது ரெண்டுலையுமே வரலனாலும் அது கண்டிப்பாக எதில் வரும் அப்படின்னா ஃபார்முலா மெத்தடில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 மெத்தடையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1 மார்க் ஒரு 2 மார்க் வரதுக்கோ 1 மார்க் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதோட அப்ளிகேஷன் சம்ஸ் இருக்கும், வேர்ட் ப்ராப்ளம்ல இருக்குங்க இதுக்கு பிஃபோர் எக்ஸசைஸ்ல. ஸோ அந்த வேர்ட் ப்ராப்ளம்ல ஈக்குவேஷன் அங்கே இங்கே முன்னாடி எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு ஈக்குவேஷன் டைரக்டாக இருக்கும். அந்த வேர்ட் ப்ராப்ளம் எக்ஸசைஸில் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணுவீங்க. அதை கேர்ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த 3 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டெல்லோட வேல்யூ b² - 4ac. ஸோ இதிலிருந்து 2 மார்க் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பப்ளிக் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வருஷமும் ரிப்பீட்டடாக அதுலேருந்து ஒரு 2 மார்க் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸை மைண்டில் ஈஸியாக வச்சுக்கோங்க. டெல் greater than 0 ரியல் அண்ட் unequal, del is equal to 0 னா real and equal, del less than 0 அப்படின்னா no real roots, அதாவது imaginary roots கிடைக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல வந்து ரூட்ஸ் என்னன்னு கேட்கலாம், இல்லனா அவங்களே real and equal னு கொடுத்துட்டு k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, இல்ல உங்களுக்கு LHS RHS கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ணுங்க அப்படினு கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. the next பாத்தீங்க அப்படினா ரிலேஷன் between coefficient and quadratic equation, alpha beta ரூட்ஸா கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்கலாங்க, வேல்யூஸ் கேட்கற மாதிரி சம்ஸும் இருக்கும். இல்லனா உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஒரு ரூட் இஸ்
ட்வைஸ் த அனதர் ரூட். இப்போ ஒரு ரூட் மாதிரி ஸ்கொயராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஆர் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரூட்டாக ஒரு ஆல்ஃபா பீட்டா ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரூட்டாக இருக்கிற மாதிரி ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா. அண்ட் அதுக்கப்புறம் ரெக்வயர்டு ஈக்குவேஷனோட ரூட் என்னவோ அதை வச்சு அதுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக 1க்கு 2 or 3 டைம்ஸ் வந்து படிச்சுட்டு எழுதி பார்த்துக்கோங்க. ஈஸியாக நமக்கு மைண்டில் செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதனோட யூனிட் எக்ஸசைஸையும் தெளிவாக போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. அடிஷன் சப்ராக்ஷன் இது எல்லாமே ஆட் சப்ராக்ட் இருக்கிறப்போ ஒரே ஒரு விஷயம் அதனோட ஆர்டர் வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் மல்டிபிகேஷன் வரப்போ கேர்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட ஆர்டரை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் வரதுக்கு என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 2/a ஓட இது 2/3 இருக்குது அண்ட் b ஓட இது 3/1 இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனல் ஏபியோட ஆர்டர் என்ன இருக்கணும், நமக்கு 2/1 இருக்கணும். அதை எழுதி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1 row 1 column இருக்கிற சம்ஸில் எந்த மிஸ்டேக்ஸுமே வரவே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கிற 2 மார்க் கொஷின்ஸை இங்கே கொடுத்துருக்கேங்க. அது மேட்ரிக்ஸும் இதுவும் இன்க்ளூடட் ஆகி தான் இருக்குங்க. அதை அப்படியே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ். இதில் வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு சிம்பிளிஃபை இல்லை 2 டேர்ம் கொடுத்துட்டு எல்சிஎம் சிம்பிளாக கண்டிப்பாக ஒரு 2 மார்க் கேட்பாங்கங்க. ஒரே சின்ன டேர்மை நீங்கள் காமனாக எடுத்தாலோ இல்லை ஒரு a² - b² ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற மாதிரியோ ஈஸியாக ஒரு 2 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்கங்க. ஆனால் அது வந்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ சிம்பிளாக அப்படின்றது. அதனால் ஒர்க் அவுட் பண்ணுறப்பயே தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கேட்ட 5 மார்க்ஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன்ஸ்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் 24லேயும் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்கப்பா. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4th யூனிட் ஜாமெண்ட்ரி. ஸோ ஜாமெண்ட்ரியில் பாருங்கள் நமக்கு 2 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ் இதில் 2 கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க 5 மார்க்கு. ஏன்னா அந்த கொஷின் செட் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். நான் வந்து காமனாக எல்லாத்தையும் வச்சு போட்டிருக்கேங்க. பட் வேரியேஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாமெண்ட்ரி அப்படின்னாவே ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னப்பா, சிமிலாரிட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்லாம் என்ன, அது என்னென்ன ஆக்சிம்ஸ் வச்சுட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இங்கே பொறுத்தவரையிலையும் நீங்கள் அந்த ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணாலும் சரி, எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிவிட்டு ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் பிக்யூஆரும் சிமிலராக இருக்குன்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ப்ரப்போர்ஷனலோட கண்டிஷனுக்கே போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டைரெக்டாகவே வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி சிமிலராக இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸோட ரேஷியோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், பெரிமீட்டர் வந்து சைட்ஸோட ரேஷியோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா அப்படிங்கிறப்ப சைடோட ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது 2 மார்க்லேயும் கேட்பாங்கப்பா, 1 மார்க்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம். கண்டிப்பாக அந்த கொஷின்ஸில் வந்து ரிப்பீட்டடாக இந்த தியரம்ஸ் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. இந்த எல்லா தியரம்ஸுமே தேல்ஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பித்தாகரஸ் தியரம், ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம், சீவாஸ் தியரம், மெனுலஸ் தியரம். இது ரெண்டுக்கும் நமக்கு ப்ரூஃப் கிடையாது. பட் ஸ்டேட்மெண்ட்டாக 2 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4 தியரமையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த யூனிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா தியரம் பேஸ் பண்ண 2 மார்க்ஸ் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ தேல்ஸ் தியரம்னா அதை பேஸ் பண்ண 2 மார்க்ஸ். இது வந்து பேரலாக இருக்கா அப்படிங்க வெரிஃபை பண்ணுற மாதிரியோ, இல்லைனா பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அன்னோன் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டரில் வந்து ஆங்கிள் பைசெக்டராக இருக்குது அப்படின்னா வேல்யூ அன்னோன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியும், ஆங்கிள் பைசெக்டரான்னு வெரிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸும் தான் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுற சம்ஸும் தான். அதோட அப்ளிகேஷன் சம்ஸை தான் 2 மார்க்ஸ்லையும் 5 மார்க்ஸ்லையும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ தியரமை நல்லா ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் டயக்ராம், ஏன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் டயக்ராம் இல்லை அப்படின்னா நீங்கள் தியரம் ஃபுல்லாக எழுதியிருந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்க. கன்ஃபார்மாக நீங்கள் என்ன எழுதியிருக்கணும், ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும் அண்ட் டயக்ராம் போட்டிருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு தியரம்கான மார்க்கை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்லேயும் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரம்ஸை கம்பல்சரி
படித்து திரும்ப எழுதி பார்த்துக்கோங்க. அதனோட பேஸ் பண்ண 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள், அந்த ஆங்கிள் பைசெக்டார், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தேல்ஸ் தியரம், அதை யூஸ் பண்ண சம்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண சம்ஸும் அந்த தியரம்ஸை திரும்ப பாருங்கள். இந்த தியரம் மட்டும் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நமக்கு அந்த மெனுலஸ் தியரம், சீவாஸ் தியரம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதை பேஸ் பண்ண சம்ஸும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ தியரம்ஸை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கான சம்ஸை கிளியராக போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குவாடினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ குவாடினேட் ஜாமெண்ட்ரியில் பாருங்கள் 1 மார்க்ஸ் 1 கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் 2வும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் 2 மார்க்ஸ் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம 15 மார்க்ஸ் இதிலேருந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் நமக்கு 4 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஏரியா ஆஃப் அ குவாடிலேட்டர், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அண்ட் கொலினியர், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுற சம்ஸ் தான் இருக்கும். ஸோ திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டயக்ராம் வரைஞ்சிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் நேம் கொடுத்துட்டு அடிஷன் சப்ராக்ஷனில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளாக இருந்தாலும் குவாடிலேட்டராக இருந்தாலும் கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கிற எல்லா சம்முமே ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் 5 மார்க் ரெண்டுமே இந்த எக்ஸசைஸில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். 5.2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்கலாம் இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்லோப் கொடுத்துட்டு ஆங்கிளும் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போங்க? y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். அதில் 2 லைன்ஸ் பேரலாக இருந்ததுன்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். 2 லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அதனோட ப்ராடக்ட் -1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுற மாதிரி அன்னோன் வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் உங்களுக்கு கேட்கலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணி அதனோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. ஒரு ஷேப்ஸ் கொடுத்துட்டு பேரலோகிராமான்னு செக் பண்ணுங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு செக் பண்ணுங்கள், ட்ரெபீசியமான்னு செக் பண்ணுங்கள். இப்படியும் உனக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கறதுக்கான 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 5.3யும் 5.4 ரெண்டுமே நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுற எக்ஸசைஸ் தான். ஸோ இதில் இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம், ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், 2 பாயிண்ட் ஃபார்ம், இன்டர்செப்ட் ஃபார்ம், இது எல்லாத்தையுமே திரும்ப எழுதி பாருங்கள். அப்போ கொஷினில் என்ன கிவனாக இருக்குது, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் அந்த மீடியனோட ஈக்குவேஷன், ஆல்டிடியூடோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கடுத்து பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைன் வருது அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியாக போகிறது, பர்பண்டிகுலர் பைசெக்டரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, அண்ட் நெக்ஸ்ட் மிட் பாயிண்டோட பாயிண்ட் வழியாக போகிற லைனோட ஈக்குவேஷன் அண்ட் பேரலல் லைனோட ஈக்குவேஷன், பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன், இது எல்லாமே திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாகவே தெளிவாக போட்டுடுங்க. இந்த குவாடினேட் ஜாமெண்ட்ரியில் இருக்கிறதே வந்து நமக்கு 4 எக்ஸசைஸ் ப்ளஸ் ஒரு யூனிட் எக்ஸசைஸ் தாங்க. இதை நீங்கள் அட்டன் பண்ணி இதை கிளியராக வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக 15 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இயர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற 2 மார்க் ஃபஸ்ட் இருக்குங்க அண்ட் 5 மார்க் நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த யூனிட்டை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு பாருங்கள். இந்த மில்க் கொஷினை பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாவே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேங்க. இது வந்து ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்கிற கொஷின் கண்ணா. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஷினும் ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருப்பாங்க. இந்த கொஷின் நம்பர் 21 இருக்கு இல்லைங்களா? இந்த கொஷின் நம்பர் 21ம் ஓல்டு புக்கிலேருந்து கேட்ட கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? இன்டர்செப்ட் ஃபார்ம்லேருந்து கொஷின் கேட்குறது, இன்டர்செப்ட் ஃபார்ம்லேருந்தும் கேட்கலாம். 5.3ல் சம் ஆஃப் த இன்டர்செப்ட் வந்து 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அதே மாதிரி சேம் மேக்னிடியூட்லேருந்து ஆப்போசிட் சைன். ஸோ அந்த மாடல் கேட்கறதுக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாடலில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கிலேருந்து இந்த கொஷின் நம்பர் 21 கேட்டிருக்கிறாங்க. இதுவுமே கம்பல்சரியாக கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினும் கம்பல்சரியாக கேட்ட கொஷின் தான், இதுவும் உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ தட்ஸ் வை நான் அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓல்டு புக்கை ஜஸ்ட் என்னன்னாவது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஷின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா கொஷின் வந்து எப்படி வேணாலும் அவங்க மைண்ட் செட் பண்ணுவாங்க. இந்த ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட் இதை பொறுத்த வரலையும் ஏதோ ஒன்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ம் 1ம் மாறி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 8 மார்க்ஸை இதிலேருந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரலையும்
கொஷின்ஸ் என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியோட ரேஷியோஸ் என்ன, அதனோட ரெசிப்ரோக்கல்ஸ் என்ன, அதனோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன, அதனோட வேல்யூஸ் 0 டிகிரி சைன் காஸ் tan எல்லாத்துக்குமே 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அப்படிங்கிற இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த வேல்யூஸ் எல்லாமே மைண்டில் திரும்ப எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிஸ் இது எல்லாமே நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த எக்ஸசைஸை தெளிவாக போட முடியும். அப்போ 6.1 அப்படின்னாவே இந்த ஐடென்டிஸ் யூஸ் பண்ணுற சிம்பிளாக 2 ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் 5 மார்க்லாம் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி 5 மார்க் கொஷின்ஸ் இருக்கலாம். ஆனால் இது ஒரே சம்மில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணிக்கோங்கன்னா இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6.234 எல்லாமே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா எந்த ஒரு திங்ஸையும் நம்ம கீழே இருந்து மேலே அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா மேலே உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்ல இருந்து கீழே இருக்கிற ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் அப்படிங்கிறப்போ இந்த கடைசி எக்ஸசைஸ் 6.4ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு போட் சம்மா இருக்குது அப்படின்னா அந்த 2 போட்டும் ஒரே சைடில் இருக்கா இல்லை ஆப்போசிட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்களா ஆர் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த நெக்ஸ்ட் ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ டோட்டல் ஹைட் அந்த ஃபிகருக்கு கொடுத்துருக்காங்களா இல்லை இப்போ ஒரு 2 பில்டிங் இருக்குது, ஸ்மால் பில்டிங் அண்ட் லார்ஜஸ்ட் பில்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த பில்டிங்கோட ஹைட் இருக்குது நம்ம டோட்டலாக எடுத்துக்கிறப்ப 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே h-60 எடுத்துக்கிறோமா 60 -h எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக நீங்கள் டயக்ராம் வரைஞ்சு நோட் பண்ணிட்டீங்கன்னாவே 2 ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுறப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணுறப்போ உனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி அதனோட டினாமினேட்டரில் இரேஷனல் வரப்போ கான்ஜுகேட்டால் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஆர் வெறும் √3 மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த √3ஆல் மேலேயும் கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த இடம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நீங்கள் திரும்ப இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி அந்த டயக்ராம் மட்டும் திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் நம்ம எல்லா சம்ஸுக்குமே tan தான் யூஸ் பண்ணியிருப்போம். கைட் சம்முக்கு மட்டும்தான் சைனோட இது யூஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் கிரியேட்டிவாக கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்முக்கு காசும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு அந்த ரேஷியோ என்னங்கிறத தெளிவாக எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இது 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டையும் தெளிவாக படித்து பார்த்துட்டு இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன். ஸோ இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16 மார்க்ஸ் கேட்குறாங்க. பட் மென்சுரேஷனாகவே ஸ்டூடெண்ட்டோட மைண்டில் வந்து மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. என்ன ரீசன்னா நமக்கு ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கிறதுனால. அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் ஃபார்முலாஸ் படிக்கிறப்ப ஒவ்வொரு ஷேப்பாக ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கானதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோனுக்கானதை மெமரைஸ் பண்ணிட்டு ஃப்ரெஸ்டம் செப்பரேட்டாக நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து எழுதி பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டேக்ஸ் வரவே வராது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 2 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 2 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 16 மார்க்ஸ்க்கான கொஷின்ஸ் வந்து இதிலேருந்து வரும். அப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக 4 எக்ஸசைஸ் தான் இருக்குது நமக்கு. அந்த 4 எக்ஸசைஸ் இருக்கிற இது ஃபுல்லாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் 16 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.1ல் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் கண்ணா இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா. இல்லை நான் வந்து எனக்கு அப்படி ஃபார்முலாஸ் வந்து படிக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் படிச்சிருங்க. அது எல்லாமே எதில் இருக்கணும், நமக்கு கண்டிப்பாக ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் இருக்கும். இதில் கொஷின் வந்து சிம்பிளாக கேட்டுருவாங்க கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சிலிண்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்போ வந்து நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோ இல்லை வந்து எதுவோ கேட்குறாங்க அப்படின்னா 2πr அதை பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு சிஎஸ்சிக்கு 2πrhன்னு தெரியும் இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, பேஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஹைட்டை தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை ஜஸ்ட் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கனாவே போதும். ஆனால் அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக 2-3 டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வேல்யூம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டரோட பேஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க. அப்போ பேஸ் ஏரியானா என்னது, πr². அங்கே ஹைட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த πr² அந்த ஹைட்டை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணாவே போதும். அது எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கும். அதுவும் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியலையே, πr² × h அது தெரிஞ்சிருந்தா தானே நம்ம போட முடியும். ஆனால் அது வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான், வெறும் ஹெச்சை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுக்காக தான் ஃபார்முலாஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதாவது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, ஏன்னா நமக்கு சிலிண்டர் ஆகட்டும்
கோன் ஆகட்டும் அதனோட பேஸ் என்ன ஷேப்பில் தான் இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்குன்னா அதனோட சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2πr யூஸ் பண்ணணும். பேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்கன்னா πr ஸ்கொயரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் உனக்கு அதில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ எல்லா ஃபார்முலாஸுமே சர்ஃபேஸ் எடுத்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் எழுதுகிறப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ் மறந்துடவே கூடாது. ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. இல்லைனா வந்து அதை கேன்சல் பண்ண மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ரேடியஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2 போடுங்க. அதே மாதிரி யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சேம் யூனிட்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். சென்டிமீட்டர்னா எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கணும், மீட்டர்னா எல்லாமே என்ன இருக்கணும், மீட்டரில் இருக்கணும். அதனோட கன்வர்ஷன்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே இதில் மிஸ்டேக்ஸ் வரதுக்கான சான்சஸ் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் 7.2ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இதை பேஸ் பண்ணி இருக்குங்க, வேல்யூமை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, வேல்யூம் எப்படி கேட்கலாம், ஒரு சிலிண்டரோட வேல்யூம் கேட்குறாங்கன்னா அதனோட பேஸ் ஏரியா கொடுத்துட்டு சிம்பிளாக ஹைட் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி கூட உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஒரு 3-4 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க மென்சுரேஷனில் 2 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? 5 மார்க்லேயும் கேட்டிருக்கிறாங்க, ஓல்டு புக்கில் இருந்தும் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த வேல்யூம் வரப்போ கெப்பாசிட்டினாலும் வேல்யூம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃப்ரெஸ்டமோட வேல்யூம்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சம்ஸும் இருக்குது. அப்போ நமக்கு 1000 cm³ இஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர் அப்படிங்கிற அந்த கன்வர்ஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனோட காஸ்ட் ஆஃப் மில்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த காஸ்ட்டை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் சாலிட்ஸ். அப்போ ஒரு ஃபிகருக்கு மேலே நம்ம இன்னொரு ஃபிகரை ஃபிட் பண்ணணும் அப்படின்னாவே அதனோட ரேடியஸ் வந்து சேமாக இருந்தால் தான் நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். அப்போ அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிலிண்டருக்கு மேலே ஒரு ஹெமிஸ்பியரை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் அந்த சிலிண்டரோட ரேடியஸும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஃபிகருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டுக்குமே காமன் தான். அந்த டயாமீட்டரை நீங்கள் என்னவா மாற்றிக்கோங்க, ரேடியஸாக மாற்றிக்கோங்க. அண்ட் அந்த ஓவரால் ஃபிகருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு டாய் ஆகட்டும் இல்லை வந்து கேப்சூல் ஆகட்டும் அதனோட டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ கேப்சூல் சம்னா நமக்கு 2 சைடுமே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கும் இல்லைங்களா. அப்போ நமக்கு ஃபுல் லென்த் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனோட ரேடியஸையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும், இதனோட ரேடியஸையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சிலிண்டரோட ஹைட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நாதன் சம்மில் 2 பக்கமும் உங்களுக்கு கோன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த கொஷின் இருந்தாலுமே அந்த ஷேப்ஸ் டோட்டல் ஹைட் கொடுத்துருக்காங்களா இல்லை செப்பரேட் ஹைட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு ஷேப்க்கான ஹைட்டை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு டோட்டல் வேல்யூம் கொடுத்துருந்தாலும் சரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருந்தாலும் சரி நம்ம அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஷன், ஒரு சாலிட்லேருந்து இன்னொரு சாலிட்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனோட வேல்யூம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகவே ஆகாது. அது என்ன ஷேப்பில் இருந்தனாலும் என்ன ஷேப்னாலும் கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இதில் கண்டிப்பாக என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா அதனோட ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ அதனோட ரேடியஸ் என்ன, ஹைட் என்ன, இல்லை அப்படின்னா அப்படி கன்வர்ஷன் பண்ணுறப்போ எனக்கு வந்து எத்தனை ஸ்பியர்ஸாக சேஞ்ச் பண்ண முடியுது, எத்தனை ஐஸ்கிரீம் கோன் வந்து இந்த சிலிண்டர்லேருந்து என்னால் ஃபில் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன கேட்டிருப்பாங்க, ஹவு மெனி கோன்ஸ், அந்த மாதிரி கேட்குறப்ப n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 2 ஃபார்முலாவுமே அந்த 2 வேல்யூஸையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு அன்னோனாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தாங்க உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னாவே எந்த மிஸ்டேக்ஸையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அண்ட் இதுக்கான யூனிட் எக்ஸசைஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பார்க்குறப்ப கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனோட ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸை புக்லேயே நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணி திரும்ப எழுதி பாருங்கள். கண்டிப்பாக டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்சி எப்படி கேட்டிருந்தாலும் நமக்கு என்ன வரணுங்க, ஸ்கொயர் யூனிட்ஸில் இருக்கணும், வேல்யூம் அப்படின்னா கியூபிக் யூனிட்ஸில் இருக்கணும். இதை ரெண்டையும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது. இதில் கேட்ட 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் 2 மார்க்ஸ். இதில் வந்து சில க்ரியேட்டிவ் கொஷின்ஸும் இருக்குங்க, புக் பேக்கும் இருக்குது, க்ரியேட்டிவ் கொஷின்ஸும் இருக்குங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஷின்ஸ் வந்து பிஃபோர் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸுங்க இது எல்லாமே. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் டாபிக் போகலாமாப்பா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸ்டாட் அண்ட் ப்ராபபிலிட்டியில் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
2 5 மார்க்ஸும் கேட்டிருக்கிறாங்க, சம்டைம்ஸ் 1 5 மார்க்கும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் சேஞ்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, இங்கே 1 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 2 மார்க்ஸ் அப்படிங்கிறது 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க, 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது 2 கொஷின்ஸும் கேட்டிருக்கிறாங்க, 1 கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. அது உங்களோட லக்கை பொறுத்துங்க. ஸோ இந்த யூனிட்ல இருந்தும் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஈஸியாக ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். என்ன தான் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்க, ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா n நேச்சுரல் நம்பரோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது. ஆட் பண்ணால் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது இல்லைங்களா, அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் மல்டிப்ளை ஆகிருக்கும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது இல்லைங்களா 8.1ல், அண்ட் செகண்ட் எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதில் சிவியும் கேட்கலாம், சிக்மா இல்லை எக்ஸ் பார், இதில் ஏதோ ஒன்று அன்னோன்னா கேட்கலாம். ஸோ இங்கே இருக்கிறதே ரொம்ப கம்மியான மாடல் 2 மார்க்ஸ் தான். இதிலிருந்து கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 5 மார்க் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்டு டேட்டாவாக இருந்தாலும் சரி, அன்குரூப்டு டேட்டாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 or 2 மெத்தட்ஸாவது நல்லா ஃபெமிலியராக போட்டுக்கோங்க. நமக்கு எக்ஸாம்பிளில் மட்டும்தான் ஒரே ஒரு சம் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடை வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி வேறு எந்த சம்மே புக் பேக் கொஷின்ஸில் பர்டிகுலர் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கலங்க. பட் ஃபார்முலா எல்லாமே ஒரு சம் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எல்லா மாடலுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஃபெமிலியராக ஒரு மெத்தட், எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி, அது அஷ்யூம்டு மீன் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி, கேட்குற கொஷினை அதை வச்சு என்னால் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ எந்த பர்டிகுலர் மெத்தட் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஒரு மெத்தடை வச்சே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, கிளியருங்களா? ஸோ அந்த ஃபார்முலாஸை திரும்ப எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8.2ல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது அண்ட் 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளில் உங்களுக்கு 2 சம் தான் இருக்கும். அண்ட் எக்ஸசைஸில் பாருங்களேன் 2 சம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு சிவி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், மீதி 2 சம் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும், சத்யா வித்யா சம் அந்த மாதிரி. ஓகேங்களா, இதுதான் 5 மார்க் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து அந்த சிவி சம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சிட்டு சிவி எப்படி போடுறது அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் காமனாக எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு யூனிட் என்னென்னா ப்ராபபிலிட்டி தான். ஸோ அதுலேயும் நம்ம மிஸ்டேக் பண்ணிடாமல் ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச யூனிட் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துருவோம் சம்டைம்ஸ். அந்த மாதிரி கேர்லெஸ் எப்பயுமே நமக்கு இருக்கவே கூடாது. இந்த பாயிண்ட் எதுக்காக ப்ராக்ரஸ் செக் கொடுத்துருக்கேன்னா லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்ட கிரியேட்டிவ் 1 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் தான் நான் கேட்டிருந்தாங்க. cannot be probability. அந்த cannot அப்படிங்கிற வேர்டை வந்து ப்ராப்பராக ஸ்டூடெண்ட் ரீட் பண்ணாமல் 0ன்ற ஆன்சர் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. அதனால் சென்டம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் இந்த கான்செப்ட் தான். ஸோ இதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ப்ராக்ரஸ் செக்காக இருந்தாலும் சரி, ட்ரை திஸாக இருந்தாலும் சரி, டூ யூ நோவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நோட்டில் இருக்கிற பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம 1 இயர் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு சின்ன ரீசன்னாலையும் நம்மளோட சென்டம் மிஸ் ஆகிடவே கூடாது. ஏன்னா எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு இதை பண்ணியிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிடணும். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டியில் நமக்கு 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒன் ஹெட்டு, அட்லீஸ்ட் 2 ஹெட்டு, அதே மாதிரி அந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்டுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் நீங்கள் 35 மார்க்ஸ் வாங்கினாலும் பாஸ் தான், 100 மார்க்ஸ் வாங்கினாலும் பாஸ் தான். இப்போ 35லேருந்து 100 வரைக்கும் எல்லாமே வர மாதிரி தான். அதே மாதிரி அட்மோஸ்ட்டுக்கும் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அட்மோஸ்ட்னா கண்டிப்பாக அந்த ஈவெண்ட் இல்லாதுன்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 0 டைம்ஸ் வரதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி லீப் இயர் நான் லீப் இயர் சம் இருக்கு இல்லைங்களா, லீப் இயர்னால் நமக்கு என்ன இருக்கும் 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 டேஸ் இருக்குங்க. அதுவே நான் லீப் இயர் அப்படின்னா 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 டே இருக்குங்க. அதில் அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காயினும் டைஸும் வரப்போ அதனோட ப்ராபபிலிட்டி கேட்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து P of A பார் கேட்குறாங்க அப்படின்னா 1 - P of A.
அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் 8.4 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா அடிஷன் தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி தான். அது 2 ஈவெண்ட்ஸ் இருக்கிற கொஷின்ஸ்க்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 3 ஈவெண்ட்ஸ் இருக்கிறதுக்கும் ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற எல்லா சம்முமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ப்ராபபிலிட்டி ஆகட்டும், எந்த யூனிட் ஆகட்டும், அதில் அதாவது நம்ம சூஸ் பண்ணி எதையுமே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஹேபிட்டுக்கு வராதிங்க. திரும்ப எல்லா சம்மையும் போட்டு பாருங்கள். கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 கொஷினை பார்த்த உடனே ஜஸ்ட் ஏபி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறீங்க. அந்த இடத்துல ஆறுங்கிற அந்த கீவேர்டு இருந்தாவே அங்கே என்ன யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடிஷன் தியரம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எய்தர் ஆர் அப்படின்னாலுமே அது அடிஷன் தியரம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளில் ஒரு என்சிசி என்எஸ்எஸ் சம் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே 2 இயர்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின்ஸையும் தெளிவாக போட்டு பார்த்து எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பப்ளிக்கில் கேட்ட 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. எந்த யூனிட்டாக இருந்தாலும் யூனிட் எக்ஸசைஸையும் 1 மார்க்கையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கேட்டிருக்க 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக சென்டம் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு சம்மையுமே ஒமிட் பண்ணிடாதீங்க. அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஃபேர் நோட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தயவு செஞ்சு போடாதீங்க. ஃபேர் நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. உங்ககிட்ட கொஷின் மட்டும்தான் இருக்கணும். புக்கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு தெரியலையா அந்த கான்செப்ட், அந்த யூனிட்டாக நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை எக்ஸசைஸ் வைஸ் நீங்கள் பார்த்தாலும் சரி, அதை ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கான்செப்டை கோ த்ரூ பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே. அப்புறம் ஃபேர் நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஃபேர் நோட்டும் ஓப்பனில் இருக்கும், புக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்படியே பார்த்து எழுதுகிறப்போ உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிற கான்செப்ட் மைண்டில் செட் ஆகவே ஆகாது. அதனால் நீங்கள் அந்த ஃபேர் நோட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி கொடுத்துருக்கிற ரிவிஷன் டைமில் டெஸ்ட்டு சொல்கிறாங்களா, உங்களோட ஹேண்ட்லிங் ஸ்டாஃப் என்ன டெஸ்ட்டு சொல்கிறாங்களோ அதை வந்து ஒமிட் பண்ணாதீங்க. எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறப்ப தான் என்னென்ன சம்மில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்போ அந்த மிஸ்டேக்ஸ் அங்கே எக்ஸாம் அல்ல, அதை எழுதுகிறப்பயே இந்த சம் நான் இதை மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் வரும். ஸோ உங்களால் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் சென்டம் வாங்க முடியும். திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி சென்டம் வாங்குங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.